புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பி.கே. வைரமுத்து தலைமையில் சாலையோர கடைகள், ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரிடமும் பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நகர கழக செயலாளர் ஆதிமோகன்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏ எஸ்.எம். ராஜநாயகம் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட சிட்கோ நகரில் 94வது வடக்கு வட்டக்கழகம் சார்பில் விடியா திமுக அரசின் அலங்கோல ஆட்சியை விளக்கி பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் கூட்டத்தில் பங்கேற்று திமுக ஆட்சியில் மக்கள் வாட்டி வதைக்கப்படுவது குறித்து விரிவாக பேசினார். வட்டச் செயலாளர் முரளிக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு பேரூராட்சியில் அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காரியாப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் தோப்பூர் கே. முருகன் தலைமையில் வீதி வீதியாக சென்று அதிமுகவின் 2026 தேர்தல் வாக்குறுதிகளை பிரசுரமாக வழங்கினர். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2000, பெண்களுக்கு ஸ்கூட்டி மானியம், ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட திட்டங்களை எடுத்துரைத்து பொதுமக்கள் ஆதரவு திரட்டினர். வியாபாரிகளும் பெண்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் பஜார் பகுதியில் கழக பொதுச் செயலாளர் முதற்கட்டமாக அறிவித்த 5 தேர்தல் வாக்குறுதிகள் பிரசுரங்களாக வழங்கப்பட்டன. அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜோதி நகரில் அதிமுக தெருமுனை பிரச்சார கூட்டம் நகரமன்ற உறுப்பினர் பாபு தலைமையில் நடைபெற்றது. நகர செயலாளர் பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அரக்கோணம் சு. ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழரின் பிறந்தநாளையொட்டி கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 56வது வார்டு பகுதியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன், கழக அம்மா பேரவை இணைச் செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஆர். ஜெயராம், அதிமுக முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி ஆகியோர் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் கழக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ஜி. ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை பகுதியில் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் எம்.ஏ. முனியசாமி தலைமையில் நடைபெற்றது. திருப்புல்லானி மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். இதில் கழக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆர்.ஜி. ரத்தினம், விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சரவணகுமார், மாவட்ட பொருளாளர் குமரவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர மாவட்ட கழகம் மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் வேலூர் மற்றும் காட்பாடி தொகுதியில் விடியாத திமுக அரசுக்கு உங்க வீட்டு பில்லே சாட்சி எனும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர்.கே. அப்பு தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று விடியாத திமுக ஆட்சியில் உயர்ந்துள்ள விலைவாசி குறித்து பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் கழக அமைப்பு செயலாளர் வி. ராமு, மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி பி. சதீஷ்குமார், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜோதிகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குத்தாலம் பகுதியில் கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பூத் கமிட்டி கிளை கழக நிர்வாகிகள் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அயராது பாடுபட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் குத்தாலம் ஒன்றிய கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுகவினர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே. அர்ஜுனன், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.ஆர். ஜெயராம், முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி ஆகியோர் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்தனர். மேலும் கடந்த 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் விலைவாசி உயர்வை ஆதாரங்களுடன் எடுத்துக் கூறி மக்களின் கூடுதல் செலவுகளை குறிப்பிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக தொழில்நுட்ப பிரிவின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.